உங்க லைஃபை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது கான்ஷியஸ் மைண்ட் கிடையாது, உங்களோட ஆழ்மனம் தான், சப்கான்ஷியஸ் மைண்ட் தான். நீங்க யோசிக்கிற விஷயத்துல 5% மட்டும்தான் கான்ஷியஸ் மைண்ட்ல இருந்து வருது. ரிமைனிங் 95% வந்து பதிவுகள் எல்லாமே உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல தான் இருக்கு. உங்களோட ஹேபிட்ஸ், உங்களோட ரியாக்ஷன்ஸ், உங்களோட லைஃப் பேட்டர்ன் எல்லாமே சப்கான்ஷியஸ் மைண்ட்ல தான் ஸ்டோர் ஆயிருக்கு. சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்போதுமே லாஜிக்கு கேட்காது, அது எப்போதுமே ரெப்பிடேஷன் தான் கேட்கும். ரிப்பீட்டடா எந்த விஷயத்த நீங்க பண்றீங்க அதுதான் பதிவுகளா ஸ்டோர் ஆகும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். எனக்கு கோபம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க திரும்ப திரும்ப யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கோபம் வரும் உங்களுக்கு. அதுதான் சப்கான்ஷியஸ் ப்ரோக்ராமா நீங்க ஸ்டோர் பண்ணிருக்கிறது. நீங்க சைல்ட்ஹுட்ல கேட்ட வேர்ட்ஸ், ரிப்பீட்டடான தாட்ஸ், உங்களுக்குள்ள என்ன டெய்லி நீங்க பேசிட்டு இருக்க செல்ஃப் டாக் எல்லாமே சப்கான்ஷியஸ்ல நீங்க திரும்ப திரும்ப அதை பண்றதுனால ஸ்டோர் ஆகும். குட் நியூஸ் என்ன தெரியுமா? உங்க சப்கான்ஷியஸ் பேட்டர்னை, உங்க பிலீஃப் சிஸ்டத்தை நிச்சயமா ரீப்ரோக்ராம் பண்ணி அற்புதமான லைஃபை நீங்க வாழலாம். எப்படின்னு கேட்குறீங்களா? தினமும் உணர்வோட அஃபர்மேஷனை உங்களுக்குள்ள சொல்லும் போது அண்ட் பாசிட்டிவான வார்த்தைகளை நீங்க பேசும்போது சப்கான்ஷியஸ் எப்போதுமே ரிப்பீட்டடா நீங்க பண்றத ஸ்டோர் பண்ணிக்கும். அப்போ ரிப்பீட்டடா நல்ல எண்ணத்தை நீங்க உங்களுக்குள்ள போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எந்த நேரத்துலன்னா காலையில எழுந்த உடனே அண்ட் தூங்குறதுக்கு முன்னாடி இருக்க நிலைய பயன்படுத்திக்கோங்க. முக்கியமா எமோஷன்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க எதை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்றீங்களோ அதை உங்க மனது உண்மை நினைச்சு அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கும். இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. உங்களோட மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ண ரெடினா ரீவயர்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோவில் எப்படி உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி மணி இன்வெஸ்டிங்.